ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் கர்நாடகத்தின் முதலமைச்சரும் தமிழ்நாடு நீரை எப்படி பகிர்ந்துக்கிறது, நீர் பற்றாக்குறை எப்படி போக்குவரத்து சம்மந்தமாக பேச போகிறீங்க. இதனுடைய பயனாளிகள் பொதுமக்கள். இது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடியான ஒரு விஷயம், விவசாயிகளோட அடிப்படை பிரச்சனை. இதை பேச போகிறதுக்கு ஒரு மக்கள்கிட்ட ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி போகிறேங்க அப்படின்றத ஒரு செய்தியாக இப்போ பத்திரிகையாளர்கள் சொல்ல வேணாம்ப்பா, ஓட்டு போட்ட மக்களுக்கு சொல்ல மாட்டேங்க. உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி இளைஞர்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. எல்லாம் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்டு போயிடுறாங்க. இப்படி பொய்யா பேசுகிறீங்களே, அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? அப்பா காமராஜர் ஐயாவுக்கு அடுத்து விஜயண்ணா தான் போல. நான் என்ன கேட்குறேன், சத்தியமான உண்மையாக நீங்கள் பேசுறது? நீங்களாம் காங்கிரஸ்காரர் தானே, உங்களுக்கு தெரியும்ல. தண்ணியை கூட கேட்டு வாங்க முடியல. இதில் இங்கே உட்காந்துங்கன்னு இங்கே தமிழ்நாடு உரிமையை விடமாட்டோம். ஏன் ஒரு ஸ்பீக்கரில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, விடமாட்டோம் சொல்லிட்டா வரலையே, தண்ணி வரலையே, 2 மாதம் ஆச்சு. இன்னும் கூட்டணி தண்ணி கூட கொடுக்க மாட்டேறாங்க. கூட்டணி என்னெல்லாம் பண்ணி வச்சுக்கிறீங்க நீட்டு நீங்கள் தான். இந்த தண்ணி பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை நீங்கள் தான், காவேரி பிரச்சனை நீங்கள் தான். ஆட்சியை காப்பாற்றுன்றதுக்கோசரம் காங்கிரஸ் பண்ணக்கூடிய தவறுகளை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி. அதாவது கர்நாடகா காங்கிரஸோட நோக்கம் என்னென்னா, மேகதாது கட்டுவேன்னு சொல்லி அங்கே இருக்கிற கன்னடிகர்கள் ஓட்டை வாங்கி ஜெயிச்சு அரசியல் பண்ணணும். தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்னென்னா, கட்டமாட்டோன்னு சொல்லி இங்கே ஏமாற்றி இங்கே இருக்கிற ஓட்டை வாங்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு பார்சல் பண்ணிடணும். இப்போ மேகதாது அணை பிரச்சனையும் பார்த்தா பெரிய ஒரு இஷ்யூவாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் வெடிச்சிருக்கு. தாவேகா தரப்பில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகா பயணம் பண்ணி அங்கே டிகே சிவகுமார் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வு காணுவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகாவோட வலையில் சிக்கிக்காதீங்க, ஸோ முதல்வர் அங்கே போகிறது கரெக்டாக இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருந்தார். இப்போ அமைச்சர் வினோத்திட்ட கேட்கும்போது அதை கட்சி தலைமை தான் முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. கொஞ்சம் லைட்டாக மழுப்பலாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி பார்க்குறீங்க, அந்த பயணம் இருக்குமா? அப்படி அந்த பயணம் இருந்தால் அது புத்திசாலித்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமா? பொதுவாங்க முதலமைச்சரோ இல்லை பிரதமரோ ஜனாதிபதி ஒரு கவர்னர் இப்போது அந்த தெளிவு இல்லை. ஏன்னா திடீர்னு புறப்பட்டு போயிடுறாங்க, திடீர்னு வந்துடுறாங்க. முன்னெல்லாம் எப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட அடுத்த வாரம் இத்தனாம் தேதி முதலமைச்சர் ஊரில் இல்லை, இங்கே போகிறாருன்னு சொல்லிட்டு க்ளீனாக பத்திரிகையாளர்களுக்கு தகவல் வந்துடும், அஃபிஷியலாகவே வந்துடும். அன்அஃபிஷியலாக ஒரு 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடி அந்த கட்சி பார்க்குற பீட் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ திமுகனா ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸ் பார்ப்பாங்க, அந்த ஆஃபீஸில் அவங்கள நேர்த்தி விட்டுருப்பாங்க. திமுக நீ பார்த்துக்கோ, அதிமுகவை நீ பார்த்துக்கோ, காங்கிரஸை நீ பார்த்துக்கோ. அப்போ அந்தந்த கட்சி தலைவர்கள் எங்கே பயணம் போகிறாங்க, அவங்களோட ஐட்டினரி என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஆனால் தாவேகா விவகாரத்தில் முதலமைச்சர் எங்கே போகிறாரு என்ன ஏதுன்றது முன்கூட்டி வர்றதே கிடையாது. மேக்ஸிமம் வர்றது பார்த்திங்கன்னா ஒரு 1 டே முன்னாடி தான் வருது. இந்த கட்சி வேலை பார்த்து கட்சி பீட்டு கவர் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி வருது. அப்படி வந்தது தான் இந்த காவேரி மேகதாது விஷயமா இவர் கர்நாடகம் வரும். அதுலேயும் இன்னும் தெளிவாக இவர் போகிறாரா இல்லையா என்ன எதுன்னு தெரியாது. அது ஏன் அப்படின்னா, மற்றவங்களாம் தனி விமானத்தில் யாரும் போக மாட்டாங்க. முதலமைச்சர்கள் ஏதோ ஒரு ஏர்லைனில் புக் பண்ணுவாங்க. அப்போ இது எப்படி தகவல் வெளியில் வரும்னா, சம்டைம்ஸ் இங்கே செக்ரட்டரியேட்டில் மிஸ் ஆனால் கூட ஏர்போர்ட் ரிப்போர்ட்டர் இல்லை ஏர்போர்ட் ஸ்ட்ரிங்கர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கன்ஃபார்ம் ஆமாம் இண்டிகோவில் ஃப்ளைட்டு டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. ஏர் இண்டியாவில் சென்னை டு டெல்லி இருக்குது, டெல்லி டு லண்டன் இருக்குது. ஏதோ ஒன்று, அவர் லண்டன் போனாலும் சரி, இல்லை டெல்லியிலேருந்து திரும்பி வந்தாலும் சரி, இல்லை துபாய் போனாலும் சரி, இல்லை பக்கத்தில் இருக்கிற மாநிலம் பாம்பே போகிறாங்க, கேரளா போனாலும் சரி, ஒரு கிளாரிட்டி இருக்குங்க. இவர் நம்ம சார் பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போயிடுறாரு. எதுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டப்படுத்தின்னு பொதுமக்களுக்கு? நம்ம ஏதோ ஒரு ஏழை, நம்ம ஏழைகளோட ஏழையா, நம்மளோட நண்பர்களோட ஒரு தனி விமானத்தில் குட்டி விமானத்தில் தனியாக பறந்து வந்துடலான்றதுனால வெளியில் தெரியறதும் இல்லை, சொல்கிறதும் கிடையாது. ஆனால் ஒரு கமர்ஷியல் ஃப்ளைட்டில் போனால் கூட்ட நெரிசல் ஏற்படும், கமர்ஷியல் ஃப்ளைட்டில் எவ்வளோ சௌகரியம் ஏற்படும். கரெக்ட். கமர்ஷியல் ஃப்ளைட்டில் போனால் எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு எனக்கு தெரிஞ்சு 250 பேர் போவாங்க பெரிய பேசஞ்சர் கமர்ஷியல் ஃப்ளைட்டில். அப்படின்னா சரி, 250 பேருமா அப்படியே மேலே ஊந்துட போகிறாங்க. இல்லை ஏர்போர்ட்லலாம் கொஞ்சம் அசௌகரியம். சரி, ஏர்போர்ட்டில் ஒரு 2500 பேர் 3000 பேர் இருப்பாங்க. இவர் போகிறது க்ரீன் காரிடர் வழியாக, க்ரீன் சேனலு. பொதுமக்கள் எப்படி எட்டி கிட்டி பார்த்தாலும் ஒரு 500 பேர் தான் பார்க்க முடியும். இந்த பஸ்ஸில் போகிறாரு பாருங்க,
அந்த பஸ்ஸில் ஒரு 30 பேர் 40 பேர் இருந்தால் பார்ப்பாங்க. இவரு அகெயின் பஸ்ஸில் போகிறது கிடையாது. இவரோட கார் வந்து எப்படின்னா அந்த டார்மேக் வந்து இந்த ஸ்பெஷல் வண்டிகள் இருக்கும். அந்த வண்டியில் ஏறி ஃப்ளைட்டு கிட்ட எத்தனை போய் நிறுத்துவாங்க. அதுலேருந்து ஏறி சொயின்னு அப்படியே படிக்கிட்டு ஏறி அப்படியே உள்ளே போய் உட்கார போகிறார். இன்னொன்று ஃபஸ்ட்லேயே உட்கார வச்சுருவாங்க பிஸ்னஸ் கிளாஸில். சம்டைம்ஸ் விஜய் ட்ராவல் பண்ணுறதே பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியாது. போர்டிங் அண்ட் டீபோர்டிங் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இவருக்கு, லாஸ்ட்டில் போய் ஏறுவார். ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி இவர் போய் ஏறணும். ஐயா ஆல் கம்ஃபர்டபுளாக, தண்ணி எதனா பரப்பிக்கலாமா, வண்டி எடுக்கலாமா, விமானியை பயன்படும், இப்படியெல்லாம் கேட்டுட்டு தான் எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ப்ரொசீஜராக இப்படி தான் நடந்திருக்கு. நானும் பார்த்துருக்குறேன் இதெல்லாம். ஏன்னா முன்னாடிலாம் எப்படின்னா மன்மோகன் சிங் கடைசியாக பிரதமராக இருந்த வரையிலும் பத்திரிகையாளர்கள் பிரைம் மினிஸ்டர் போகிற ஃப்ளைட்டில் ஒரு சில செலக்ட் ஜேர்னலிஸ்ட்டை கூப்பிட்டு போவோம். எல்லாரையும் இல்லை, ஒரு 10 பேர். அடுத்த வாட்டி போகும்போது அந்த 10ல் லிஸ்ட்டு மாறும். அதுக்கு அடுத்த வாட்டி போகும்போது சரி ஃபஸ்ட்டு வந்ததில் ஒரு 5, ரெண்டாவதில் ஒரு 2, புதுசாக ஒரு 3, இப்படி வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 10 மாதத்துக்கு ஒரு வாட்டி பிரதமர் இங்கே போகும்போது அந்த டிரான்ஸ்பேரன்சி பண்ணுவாங்க. முதலமைச்சர்கள் அதை பெருசாக இங்கே ட்ரை பண்ணதில்லை. பிரைம் மினிஸ்டர்ஸ் அதை ட்ரை பண்ணுறாங்க. அதாவது அந்த செய்தி எழுதும் போதே டேட்லைன் எப்படி போடுவாங்கன்னா, இப்போ பொதுவாக செய்தி போடுறதுக்கு முன்னாடி சென்னை அப்படின்னு போட்டு அந்த செய்தி வரும். அப்படின்னா சென்னையிலேருந்து நான் இதை எடுக்கிறேன், மதுரை, திண்டுக்கல் அப்படின்னா திண்டுக்கல்லேருந்து நான் இதை எழுதுறேன்னு அர்த்தம். இந்த செய்திகள் எப்படின்னா ஆன்போர்ட் பிஎம் ஏர்கிராஃப்ட்னு போடும். அப்படின்னா பிரதமரோட பறந்துக்கிட்டு இந்த செய்தியை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றது பொருள். அந்த ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா அந்த செய்தி வந்துடும். ஆன்போர்ட் பிஎம் ஏர்கிராஃப்ட்னு போடுவாங்க. அதனால் ஆன்போர்டு அந்த ஃப்ளைட்டு நம்பரை போட்டு அது பார்க்கும்போதே அந்த பத்திரிகையாளருக்கு வந்து பிரதமரோட ஃப்ளைட்டில் போயிருக்கேன். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா அது போனதில்லை. ஆனால் அந்த காட்டுக்கெல்லாம் போகும்போது பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ், அப்புறமா வந்து முதுமலை டைகர் ரிசர்வ், அப்புறமா வந்து பந்திப்பூர் டைகர் ரிசர்வ், கலாக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ், KMTR, ATR இப்படி ப்ராக்கெட்டில் போட்டாடு டிஸ்க்லேருந்து காட்டுக்குள்ளேருந்து ஏதுனா அப்போ நான் சொல்லுவேன், நான் அந்த காட்டிலேருந்து அந்த காட்டு சம்மந்தமான செய்தி எடுத்து எழுதுறேன், நீங்கள் அந்த டெட்லைன் தான் போடணும். இது புதுசாக இருக்குது. ஏன் ஆன்போர்டு பிரைம் மினிஸ்டர் ஃப்ளைட்டு போடும்போது போடுறீங்களா, அப்போ இந்த காடு பேர் போடு, நகரத்தை விட இது பெருசு சைஸில், அதனால் அப்படி போடணும்னு சொல்லி சண்டை போட்டு அப்படி நான் நிறைய பைலைன் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா என்னை பார்த்துட்டு நிறைய பேர் நான் சத்தியமங்கலத்துலேருந்து எழுதுனா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்னு தான் போடுவேன், அப்படி போடுவாங்க. அதுமாதிரி வடுவூர் பேர்ட் சாங்சுரினா வடுவூர் போடுவோம். ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படியெல்லாம் இருந்ததுங்க. ஆனால் இவர் எங்கே போகிறாரு, யாரை பார்க்குறாரு எதுவுமே சொல்கிறதில்ல. அப்போது ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து அரசுக்கோ இல்லை முதலமைச்சருக்கோ குறைவாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, எதுக்காக போகிறீங்க? தமிழ்நாட்டு நலனுக்காக. நீங்களும் DK சிவகுமாரை சேர்ந்து சொந்தமாக ஒரு இடம் வாங்கி கட்டடம் கட்டி நீங்கள் ஜாயிண்ட் வெஞ்சர் JV பில்டராகவும் அவர் இடத்துக்கு ஓனராகவும் கர்நாடகத்தில் ஒரு இடமோ உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. ஸோ தனிப்பட்ட முறையில் இல்லை, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் கர்நாடகத்தின் முதலமைச்சரும் தமிழ்நாடு நீரை எப்படி பகிர்ந்துக்கிறது, நீர் பற்றாக்குறை எப்படி போக்குவரத்து சம்மந்தமாக பேச போகிறீங்க. இதனுடைய பயனாளிகள் பொதுமக்கள். இது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடியான ஒரு விஷயம், விவசாயிகளோட அடிப்படை பிரச்சனை. இதை பேச போகிறதுக்கு ஒரு மக்கள்கிட்ட ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி போகிறேங்க அப்படின்றத ஒரு செய்தியாக இப்போ பத்திரிகையாளர்கள் சொல்ல வேணாப்பா, ஓட்டு போட்ட மக்களுக்கு சொல்ல மாட்டீங்க. ஒருத்தர் ஆமான்றாரு, ஒருத்தர் இல்லைன்றாரு, ஒருத்தர் குழப்பம். என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஓட்டு போட்டுன்றதுக்கு இப்படி எல்லாமா பண்ணுவீங்க? ஒன்று போகிறான்னா ஆமாம் இப்படி சொல்லுங்கள், இல்லை இப்படின்னா இப்படி சொல்லுங்கள். சிம்பு ஒரு படத்தில் சொல்லுவார், நான் இப்படியே சொல்கிறேன் எதனா ஒன்று ஆட்டுன்னு வாங்கலாம். அந்த மாதிரி இது போகிறீங்களா போலியா தெரில, சரி போகிறதா வச்சுக்கோ. இப்போது முதல்வர் ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் சொன்ன கருத்துக்கு இது மாதிரி முன்னாடி நிறைய பேர் போய் சிக்கலாக போயிது. அவங்களோட தேவையை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் வந்தால் சந்தோஷம் நினைக்கிறாங்க. உங்களை அவங்க சீரியஸாக எடுத்துக்கலை. இது கூட்டணி சம்பந்தமான விஷயம், நீங்கள் கூட்டணி ரீதியாக இதை அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு அரசியலில் அவர் பேசுகிறார். இந்த அரசியலில் எனக்கு என்னென்னா கொஞ்சம் நியாயங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை விஜய் சார் போயிட்டு பேசி தண்ணி வாங்கின்னு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது விஜய் சார் சொன்னது கரெக்ட், விஜய் சார் செஞ்சது கரெக்ட், செயலுக்கு கரெக்ட், ஸ்டாலின் சார் சொன்னது தப்பு. இப்போது எடப்பாடி பழனிசாமியும் இதே மாதிரி ஒரு அறிக்கை விட்டு சொல்கிறாரு, 14 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா முதலமைச்சர் ஜெயலலிதா போனாங்க, உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம்லாம் இது விஷயமாக விசாரிச்சிட்டு இருக்காங்க, உச்சநீதிமன்றம் ஒரு வாட்டி பேசி பாருங்களேன், நீங்கள் ஒரு முதலமைச்சர் அங்கே ஒரு முதலமைச்சர் இருக்கார், பேசி பாருங்களேன், உங்களுக்குள்ளே ஒரு வேளை ஒரு நல்ல ஒரு சுமூகமான தீர்வு வந்தால் அது நல்லதாக இருக்குமே, கோர்ட்டு இதில் போட்டு தலையை பிச்சுக்க வேணாமே அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லுது. அந்த ஆலோசனை உச்சநீதிமன்றம் சொல்லுதுன்னு நான் வந்தேன். தமிழ்நாடுனுடைய பிரச்சனையும்
தமிழ்நாடு விவசாயிகளோட கஷ்டமும் ஒரு நாளும் கர்நாடகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு புரியறதில்ல. முன்னாடியும் புரியல, இப்போ வந்து பேசினேன் 3 மணி நேரம் கிட்டத்தட்ட பேசணும். சொல்கிறோம், பிரச்சனையை சொல்கிறோம், தேவைகளை சொல்கிறோம், உங்களால் முடியும், நீங்கள் கொடுக்கலாம், மனசு வைங்கன்னு சொல்கிறோம். ஆனால் கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, மனசு உடஞ்சி போய் நான் சென்னைக்கு திரும்பி போகிறேன் அப்படின்றது ஒரு பத்திரிகையில் சுருக்கமாக அதோடய சாராம்சத்தை நான் விளக்கமாக சொல்கிறேன் பண்ணிப்பேன். இதை வந்து அவர் அந்த வார்த்தைகள் அம்மையார் ஜெயலலிதா என்ன வார்த்தைகள் சொன்னால் சொல்லி அறிக்கையில், முதலமைச்சர் நீங்கள் அதனால் போக வேண்டாம், நீங்கள் சட்ட ரீதியாக நமக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இருக்குது, காவேரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவுகள் இருக்குது, அதை வைத்து சட்ட போராட்டம் மூலியமாகவே நம்ம வேண்டியதை பெற்றுட்டோம். ஆனால் வாங்கிறதுக்கு நீங்கள் சட்ட ரீதியாக போங்க, நடுவில் நீங்கள் எதனா போய் பண்ணிங்கன்னா அதை குறைத்து மதிப்பிடுற மாதிரியும் இதுக்கு முன்னாடி வாங்கின ஆணைக்கு பொருள் இல்லாமல் போயிடும்னு அவர் ஒரு விளக்கம் சொல்கிறார். சார் நான் அதையும் கேட்க மாட்டேன், அதிமுக சொன்னாலும் கேட்க மாட்டேன், திமுக சொன்னாலும் கேட்க மாட்டேன், அன்புமணி ராமதாஸும் கிட்டத்தட்ட வேண்டாம், இது வந்து விபரீதமாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவர் யூகிக்கிறார். இவங்க விவசாயிகள் அணிகள் இருக்கிறவங்களும் நிறைய பேர் வேண்டாம், இது சரியாக வராது, நீங்கள் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கணும், நீங்கள் போயிட்டு அவங்க நாங்கள் மேகதாது கட்டிக்கிறேன், கேட்குற தண்ணியை கொடுக்குறேன் எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு இயற்கை ரீதியாக இது எப்படி அவன் தெரியாது அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த புரிதல் என்பது இல்லை. ஸோ இப்போ என்ன விஷயம்னா, இப்போ நமக்கு வர வேண்டிய தண்ணியும் வரமாட்டேங்குது, நம்ம அதையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் இபிஎஸ் வந்து ரெகுலராக ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு வேளை இங்கே கவர்மெண்ட் இப்போ புதுசாக வந்தனால வீக்கான ஒரு கவர்மெண்ட் இருக்குன்றதை சென்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்களா, எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது கர்நாடகத்துக்கு வந்து தமிழ்நாட்டின் மீது, அதாவது குறிப்பாக காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடகத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம மீது வந்து ஒரு பாசம்னு நான் சொல்ல வரல, பாவம் கூட பார்க்க மாட்டாங்க. இல்லை, அவங்க அப்படி பார்க்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அவங்க வெறுப்பு கூட நம்ம மேலே வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு வர வேண்டிய தண்ணி இல்லை, அது நம்மளோட தண்ணி இல்லை, வந்து எங்களுக்கு மழை இல்லை. எனக்கு வந்து பெங்களூருக்கு தண்ணி பத்தாது. இப்போ பெங்களூரில் குடிநீர் பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து இன்றைக்கி தண்ணீர் பற்றாக்குறை என்பது வந்துவிட்டது. அவங்களுக்கு இன்றைக்கி தேதியில் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு 40% 50% மாதிரி இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு 80-100 இருந்தால் நான் திறந்து விட்றேன்றாங்க. எப்போ 80-100 இருந்தால் நீ எதுக்கு திறந்து விட போகிற, நீயே திறந்து விட்ருவ, ஏன்னா வச்சிக்க முடியாது, இருக்கிறத பிரிச்சுக்கணும் பதுக்குந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நடுவர் மன்றத்துக்கிட்ட போகிறாங்க. இப்போ போன வாரம் போனாங்க நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், சத்யபிரதா சாஹூ தலைமையில் எல்லாம் போகிறாங்க, அவங்களும் வராங்க, உட்காந்து பேசுகிறாங்க, திரும்ப பேசுகிறாங்க, தீர்வு இல்லை. அப்புறம் நடுவர் அந்த ஆணையம் என்ன பண்ணுதுன்னா, சரி ஒரு வாரம் விடுவோம், மழை கீழே வருதான்னு பார்ப்போம், அடுத்த வாரம் ரிவ்யூ பண்ணாலும் அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ 30 TMC தண்ணி நமக்கு வந்துடும் இந்த 2 மாதத்தில், ஜூன் மாதத்துல ஜூலை மாதம். இந்த ஜூன் ஜூலை தான் வந்து பேஸு. எதுக்கு பேசுனால், இந்த சீசன், இந்த விவசாயத்துக்கு இந்த சீசனுக்கு இந்த குறுவைக்கு வந்து நம்ம வந்து இந்த ஒரு 3-4 மாதம் இந்த தண்ணி வந்து ஒரு 2 மாதம் வந்துச்சுன்னா தான் அதை வச்சு அவங்க வேலையை பண்ணி பயிரை போட்டு அடுத்தது ஒரு 4 மாதம் கழிச்சு 90 நாள் வந்து 120 நாளில் வந்து உங்களுக்கு போகம் விளைஞ்சி அறுவடைக்கு போயிடும். அப்போ திட்டமிடுதலே பண்ண முடியாத மாதிரி சூழ்நிலை போயிடுச்சு. இப்போ வறட்சி என்பது ஆரம்பிச்சிச்சு. இப்போது விவசாய நிலம் நீங்கள் விதைக்கலை, இல்லை அதில் வந்து விவசாயம் பண்ணலன்னா அது என்னன்னா வந்து பக்கத்தில் ஆடு மாடு மேயிறது, அதை வெட்டி போடுறது, புல்லை சாப்பிட்றது ஒரு நாள், இப்படி அதை சுற்றி இருக்குது. அப்போது நெல் ஒண்டி கஷ்டம் கிடையாது, அது ஆடு மாடுகளுக்குமே இது ஒரு பிரச்சனை, தண்ணி இல்லாது. இப்போ எப்படி அவங்க சமாளிப்பாங்க? அதான் ஒரு வார்த்தை சொன்னீங்க, இப்போ காங்கிரஸ் அரசு அப்படின்றத பின் பாயிண்ட் பண்ணி சொன்னீங்க. இப்போ காங்கிரஸ் பார்ட்டி எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் வேற ஒரு டோனில் பேசுகிறாங்க, நாங்கள் எங்கள் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம், காவிரி நீர் நமக்கு வந்தே தீரணும்னு இங்கே நம்ம ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் பேசுகிறாங்க. அங்கே அவங்களோட நிலைப்பாடு வேறையாக இருக்குது, நாங்கள் அணையை கட்டியே தீரும் அப்படின்றது ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க. இப்போ இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறாங்க, இது எப்படி பார்க்குறீங்க ஐயா? அதாவது கூட்டணிலையும் இருக்காங்க இங்கே, இது இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கௌரவமாக கண்ணியமாக நீங்கள் வார்த்தையை பயன்படுத்துறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஐயா காமராஜர் வழியில் ஆட்சி அப்படின்னு நான் சொல்லலை, யார் சொல்கிறாங்க? மாணிக்க தாக்கூர் ஐயா சொல்கிறேன். அதே வார்த்தையை மரியாதைக்குரிய முன்னாள் நிதித்துறை அமைச்சர் ஐயா சிதம்பரமும் சொல்கிறாங்க. ஐயா காமராஜர் ஆட்சி காலத்தில் என்ன ஃபோன் எடுத்து காமராஜ் பேசுகிறேன், தண்ணி கொடுக்க மாட்டேனியா, இதுக்காக போராட்டம் பண்ணது சுதந்திரத்துக்கு, யார் விட்டு தண்ணி யார் வைக்கிறது இல்லைண்ணே, அப்புறம் நடக்கிறது வேறு பார்த்துக்க, அது கண்ட்ரோல் கமாண்டு தலைவர், உனக்கும் தண்ணி வேணும் எனக்கும் தண்ணி வேணும். அப்போ பார்த்துட்டு நியாயமாக முடிவெடுக்கிற இடத்துல இந்த காமராஜ் த கிரேட் இருந்தார் தாத்தா. அதுவும் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா வந்து கீழே இருக்கிற மற்ற காங்கிரஸ் தலைவர்கள், நீ கேரளாவில் இரு, கர்நாடகாவில், தெலுங்கானா, ஆந்திராவில் இரு, காமராஜ் பேசுகிற தென்னிந்தியானுடைய ஒப்பற்ற தலைவர் கிங் மேக்கர் காமராஜ் பேசுகிறேன்.
எளிமையின் உருவம், உண்மையான முகம். அரசியலில் திருட்டுத்தனம் கிடையாது, ஊழல் கிடையாது, லஞ்ச லாவணியம் கிடையாது, குடும்ப அரசியல் கிடையாது. எதுவுமே பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணக்கூடிய காமராஜ் பேசுகிறாருன்னொன்னா எல்லாம் பயந்தாங்க, தண்ணியை கொடுத்தாங்க, பிரச்சனை இல்லை. அவர் பீரியடில் தானே டேம் எல்லாம் கட்ட முடிஞ்சுது. இன்றைக்கி யாருன்னா ஒருத்தர் டேமை கட்ட சொல்ல முடியுங்க? அதுக்கு எதனா சிந்தனை இருக்கா? எவ்வளோ செலவாகும் தெரியுமா? இவங்க கட்டினதெல்லாம் செக் டேமு, அதாவது 200 கியூசெக்ஸு எம்சிஎஃப்டி தண்ணி ஏற்றுறதுக்கு, இல்லை ஒரு 1/2 TMC தண்ணி ஏற்றுறதுக்கு இருக்கிற டேமை புனரமைப்பு பண்ணி பிடபிள்யூடிக்கு கான்ட்ராக்ட் விட்டது. அது அவங்களோட தாட் ப்ராசஸ் ஒரிஜினல். அப்போது அவங்களுக்கு அந்த சிந்தனை இருந்தது, நீர் மேலாண்மை பற்றி புரிதல் இருந்தது. நீரை பொதுமக்களோட ஒரு சொத்தாக பார்த்தாங்க. அதை தனியார் நிறுவனத்துக்கு, இந்த சூயிஸ் மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு டெண்டர் போட்டு துட்டு பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை. இப்போ ஐயா காமராஜரோட ஆட்சி என்பது அது ஒரு பொற்கால ஆட்சி. உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி இளைஞர்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. எல்லாம் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்டு போயிடுறாங்க. இப்படி பொய்யா பேசுகிறீங்களே, அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? வா, காமராஜர் ஐயாவுக்கு அடுத்து விஜயண்ணா தான் போல். நான் என்ன கேட்குறேன், சத்தியமான உண்மையாக நீங்கள் பேசுறது? நீங்களாம் காங்கிரஸ்காரர் தானே, உங்களுக்கு தெரியும்ல. இப்போ ஒருத்தர் இருக்காருங்க, அவர் குத்து சண்டை வீரர். அவர் டைசனோட சண்டையை பார்த்துக்கிறாரு. சவுத் எவ்வளோ பவர்ஃபுல்லாக போவோம், ரைட்டு ஹூக் எப்படி போவோம், அதாவது எவ்வளோ அடி வாங்கினாலும் டைசனோட ஹூக்கு மாட்டிக்கிச்சுன்னா நாக் அவுட் எதிரில். இது டைசன் ஸ்டைல். முகமது அலி இது எப்படின்னா 10 ரவுண்டுனாலும் ஜதை எவ்வளோ அடி வாங்கினாலும் தாங்கிக்கின்னு ஃப்ளை லைக் ஏ பட்டர்ஃப்ளை, ஸ்டிங் லைக் ஏ பீன்ற மாதிரி டச் 1-2 மாறி 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 வரும். இதெல்லாம் பார்த்து ஒருத்தர் இருக்கிறார். புதுசாக இப்போ ஒரு பையன் பாக்ஸிங் கற்றுக்கிறான். அந்த பையனுக்கு க்ளவுஸ் போட்டுக்கின்னு இப்படியே வச்சுனுக்கிறான். இந்த கை இப்படி கார்டு வச்சு பயந்துட்டு இப்படியே பண்ணினுக்கிறான். வேறு ஸ்டைலு இல்லை, 1-2 கிராஸ் ஆகலை, பாடி மூவ்மெண்ட் இல்லை, ஃபுட் ஒர்க் இல்லை, அடி வாங்கினா பாடியில் அடி வாங்கினா தாங்குகிற கெப்பாசிட்டி இல்லை, சண்டே போடாமல் கிரவுண்டில் இப்படியே பின் சுற்றி வந்துனுக்கிறான். இந்த பையனை எடுத்துன்னு போயிட்டுப்பா முகமது அலி சண்டை பார்த்தா மாதிரி ஏகுதுப்பா, டைசன் மாதிரி எப்படி காலி ஆகிறாப்பல அப்படி சொன்னால் பாக்ஸிங் தெரிஞ்ச என்ன எப்படி கேவலமாக விமர்சனம் பண்ணுவாங்க. ஏன் இந்த வேலை பண்ணுறீங்க? போகிறாரா இல்லையானே சொல்ல மாட்டேன்றாரு. இதுவரையிலும் கன்ஃபார்ம் பண்ணலை, அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் வரல. அவங்க ஆமாம் வர்றதா சொல்கிறாங்க, போடுறதா சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க, வைக்கிறாங்க, என்னன்றது தெரியல. அப்புறம் அந்த ஆளுமை எங்கே? அப்போது நீங்கள் அந்த ஆளுமை என்பது சுத்தமாக இல்லை. அதுவும் காங்கிரஸ் கட்சி ஏன் டிகே சிவகுமாரை கண்டனம் தெரிவிங்களா? 2 மாதம் தண்ணி வரல, மேகதாதுன்றது தனி. நீ டேமு கட்டுறியா இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டு மானிட்டர் பண்ணுது, இல்லை மத்திய அரசு அதுக்கு அனுமதி கொடுக்குதா, இல்லை என்வைரன்மெண்ட் கிளியரன்ஸ் அதுக்கு கொடுக்குறாங்களா இல்லையான்றது அப்புறம். தண்ணியை கூட கேட்டு வாங்க முடியல. இதில் இங்கே உட்காந்துங்கன்னு இங்கே தமிழ்நாடு உரிமையை விடமாட்டோம். ஏன் ஒரு ஸ்பீக்கரில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, விடமாட்டோம் சொல்லிட்டா வரலையே, தண்ணி வரலையே, 2 மாதம் ஆச்சு. இன்னும் கூட்டணி தண்ணி கூட கொடுக்க மாட்டேறாங்க. கூட்டணி என்னெல்லாம் பண்ணி வச்சுக்கிறீங்க நீட்டு நீங்கள் தான். இந்த தண்ணி பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை நீங்கள் தான், காவேரி பிரச்சனை நீங்கள் தான். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் இந்த பிரச்சனை இல்லையா? ஆனால் ஆந்திராவில் எப்போனா மாநில கட்சிகள் வந்தது, ஜெகன் பீரியட்லையோ சந்திரபாபு நாயுடு பீரியட்லையோ இந்த தலைவலி இல்லையே. அதே தேசிய கட்சிகள் வந்தால் இப்படி தலைவலி கொடுக்குறீங்க. ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, இப்போ காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவில் இரட்டை நிலைப்பாடு கிடையாது, மக்களை பச்சையாக ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற பாயிண்ட் சொன்னீங்க. இப்போ ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு தான் இருக்க முடியும், அணை வேண்டாமா வேணுமா அப்படின்ற நிலைப்பாடு தான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுக்கக்கூடாது. காங்கிரஸ் தலைமையும் ரொம்ப கவனமாக ஒரு கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்காமல் மக்களை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. ஏன் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? திமுகவாக இருக்கலாம், தவேகாவாக இருக்கலாம், ஏன் அதை அலோவ் பண்ணுறாங்க? பச்சையாக தெரியுது, ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிட்டுறாங்க, ஏன் அலோவ் பண்ணுறாங்க? அது ஒரு காலத்தில் திமுக காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தது. 2 மாதம், ஏன் ஒரு காலம் 2 மாதம் முன்னாடி கூட்டணி இருந்தது. இப்போ கூட்டணி கட்சியை கேவலப்படுத்தி பண்ணிட்டா வர ஓட்டு போயிடும். வாக்கரிசலில் மக்களை ஏமாற்றணும், திசை திருப்பணும். அதுக்காக திமுக காங்கிரஸுக்கு முட்டு கொடுத்து காப்பாற்றி விட்டுட்டு, அதேமாதிரி அதிமுகவுக்கு ஒருவேளை காங்கிரஸ் திமுக பிரிஞ்சிச்சுன்னா நம்ம ராகுல் காந்தி கூட போய் கூட்டணி சேர்ந்துடலாமா அப்படின்னு அதிமுகவுக்கும் ஒரு எண்ணங்கள் இருந்த மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா? ஏன்னா இது ஃபேக்ட்டு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்ததுனால திமுக காங்கிரஸை எக்ஸ்போஸ் பண்ணலை, அது ஃபேக்ட்டு. அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வந்தால் என்ன அப்படின்றதுனால எதிர்பார்ப்புனால அமைதி. அதிமுக இதே மாதிரி இன்னும் ஒரு பெரிய தப்பு பண்ணது, தாவேக்காவை எக்ஸ்போஸ் பண்ண விட்டது. கரூர் சம்பவத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு 3-4 நாள் அவர் சப்போர்ட் பண்ணி பேசலைன்னா அவங்க இன்னும் பயந்து போயிருந்தாங்க காலத்தில். உண்மை அதான்.
இன்றைக்கி மாற்றி பேசலாம். எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் அதிமுகன்ற அன்றைக்கி இருந்த பிரதான எதிர்க்கட்சி, தமிழக வெற்றி கழகம் அன்றைக்கி தேதியில் வந்து ஒரு புதுசாக வந்த கட்சி. இந்த கட்சிக்கு வந்து அது பாதுகாப்பாக இருந்த அந்த பீரியடில் பெயில் அவுட் பண்ணி விட்டுச்சு. அது அப்புறமா தாவேக்கா நன்றி மறந்து இன்றைக்கி அதிமுகவே அழிக்கிற வேலையை பார்க்குது, அது வேறு விஷயம். ஆனால் இது பண்ணலை, அப்போ எக்ஸ்போஸ் பண்ண தவறி விட்டது. அதே மாதிரி இன்றைக்கி இப்போவும் வந்து காங்கிரஸை வந்து யாரும் பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணுறதில்ல. இப்போ இன்றைக்கி எக்ஸ்போஸ் யார் பண்ணோம்? தமிழக வெற்றி கழகம் பண்ணலாம். ஏன்னா அதுதான் இன்றைக்கி கேள்வி கேட்கணும். ஆனால் அவங்க எப்படி கேட்பாங்க? இன்றைக்கி அவங்க கூட்டணி இருக்காங்க. திமுக பண்ண தப்பை இன்றைக்கி தாவேக்கா பண்ணுது கூட்டணின்ற பேரில். அதே மாதிரி பிஜேபி பண்ண ஒரு சில தமிழகத்துக்கு எதிரான ஒரு சில திட்டங்கள், எதிரான ஒரு சில கொள்கையை கூட்டணி வச்ச காரணத்தினால அதிமுக கேட்கல, அதிமுக எக்ஸ்போஸ் பண்ணல. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, பாஜகன்னு வரும்போது திமுக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுச்சு. பாஜக வந்து அதிமுக எக்ஸ்போஸ் பண்ணலை, ஆனால் போய் முட்டு கொடுக்கல, பாதுகாப்பு கொடுக்கல. நீட்டுன்னா அதுக்கு தான் நாங்கள் 7.5 எத்துன்னு வந்துட்டோமே, அப்புறம் வளர்ச்சி வரல அப்படின்னா நாங்கள் அதுக்கு தான் 11 மெடிக்கல் காலேஜ் வாங்கிட்டு வந்தோமே, இப்படி சொல்லி காப்பாற்றி விட்டுட்டு இருந்தாங்க. யார்? அதிமுக, பிஜேபியை. ஆனால் அதை மீறி நாம் தமிழர் கட்சி, அதை மீறி திமுக, குறிப்பாக திமுக, மற்ற இதர கட்சிகள்லாம் காங்கிரஸை வந்து பாதுகாத்துட்டோம். இப்போது யார் காங்கிரஸை அம்பலப்படுத்தணும்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அம்பலப்படுத்தலாம், தாவேக்கா அம்பலப்படுத்தலாம், நியாயமான இருக்கிற அதிமுக கூட அம்பலப்படுத்தலாம், திமுகவும் அம்பலப்படுத்தலாம். மேபி இனிமேல்ட்டு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தமிழக வெற்றி கழகம் இப்போது காங்கிரஸை விடாது. ஏன்னா காங்கிரஸோட தயவு தாவேக்காக்கு தேவை. அப்போ தான் ஆட்சியை வந்து காப்பாற்றும். இப்போ ஆட்சியை காப்பாற்றுன்றதுக்கோசரம் காங்கிரஸ் பண்ணக்கூடிய தவறுகளை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி, அதாவது கர்நாடகா காங்கிரஸோட நோக்கம் என்னென்னா, மேகதாது கட்டுவேன்னு சொல்லி அங்கே இருக்கிற கன்னடிகர்கள் ஓட்டை வாங்கி ஜெயிச்சு அரசியல் பண்ணும். தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்னென்னா, கட்டமாட்டோன்னு சொல்லி இங்கே ஏமாற்றி இங்கே இருக்கிற ஓட்டை வாங்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு பார்சல் பண்ணிடணும் வர பாராளுமன்ற தேர்தல். அது மாதிரி இது மாதிரி அல்பத்தனமான விஷயம் இருக்கு இல்லையா, அந்த வாக்கு அரசியலுக்கோசரம் ஒரு நிலைப்பாடு, பொதுவான ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாத ஒரு குழப்பமான ஒரு கட்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க தெளிவாக இருக்கிறாங்க, நமக்கு குழப்பத்தை கொடுத்துட்டு தெளிவான அரசியல், எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த உண்மைக்கு புறம்பான செய்தி சொல்லி மக்களை மடமாற்றி பண்ணி ஓட்டு வாங்கிட்டு பிரதமர் ஆகிடும். சரி, பிரதமர் ஆகிடுவீங்க, பாராளுமன்றத்துக்கு போயிடுவீங்க, தண்ணி யார் கொடுக்குறது? அப்போது ஒரு எதிர்கட்சியில் இப்போ 2 முதலமைச்சருக்குள்ளே இது பஞ்சாயத்து முடிக்கலாம். இன்றைக்கி ராகுல் காந்தி நினச்சா விஜய் வந்து வாங்கன்னு கூப்பிடலாம், ராகுல் காந்தி நினச்சா டிகே சிவகுமாரை காலைல வந்துருங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கட்சி தலைவர் உட்காந்து ஒரு டீப்பாய் வச்சுட்டு 3 பேர் டீ குச்சின்னு காமனாக பேசுவோம். 2 பேருக்கும் நமக்கு எதனா வழி இருந்தால் சொல்லுங்கள். இது எப்படி தீர்க்கிறது? கர்நாடகத்துலேயும் காங்கிரஸ் ஜெயிக்கணும், தமிழ்நாட்டிலையும் ஜெயிக்கணும். இந்த பத்திரிகையாளர்கள்லாம் இதை வெளியில் பேசி நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டால் 10 பைசா தேராது. மொத்தமாக தோற்று போட்டோன்னா என்ன ஆகிடும்? மொத்தமாக ஜெயிக்கணும். அப்போ மக்களோட நம்பிக்கை பெறணும். மக்கள் வந்து நம்ம பொதுவுன்னு நம்பணும். தமிழ்நாடும் நம்மளை நம்பணும், கர்நாடகம். எதனா திட்டம் இருக்கா? எதனா முன்னெடுத்துருப்பார் ராகுல் காந்தி. அன்றைக்கி கர்ப்பாம்பூச்சி கட்சி கைதோடு பார்த்ததோடு சரி. அதுக்கப்புறம் எதனா ஒரு பெரிய விஷயம், பெரிய பஞ்சாயத்து எதனா பார்த்தோமா? பாராளுமன்றத்தில் இப்போ கோஷங்கள் எழுப்ப போகிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ பஞ்சாயத்துலாம் இருக்குன்றாங்க. அதை தாண்டிங்க ஒரு 2 மாநில பிரச்சனை பல வருஷமாக இருக்குது. எங்கே தீர்வு? அப்போ ஐயா காமராஜர் எங்கே உயரமாக நிற்கிறாரு? காமராஜர் பீரியடில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவ்வளோ வரலையே. அணையை கட்டினா நான் கட்டி உனக்கு கரண்ட்டு தரேன்யா, உன் தண்ணியை விடு, எனக்கு பள்ளத்தாக்கு இருக்குது நான் கட்டிக்கிறேன் அணையை, உனக்கு வந்து மேடாக இருக்குது நம்பினாங்க. அதேமாதிரி நீ கட்டுறீன்னா எனக்கு வந்து இதை தான் நீ என்னை செஞ்சு கொடுக்கணும், நான் உன்னை நம்புகிறேன், நீ என்ன நம்புகிற. ஒரு ஃபோனில் முடித்தாங்கங்க வேலை. தாங்க முதலமைச்சராக இல்லை, அது காமராஜ். முதலமைச்சராக யார் வேணால் வருவாங்க போவாங்க, அது வேறு விஷயம். காமராஜின்ற அந்த தனி பெரும் மகனால் தான் அது செய்ய முடியும். ஆனால் அதை எனக்கு உள்ளபடியே என்ன காங்கிரஸ் கட்சியில் வருத்தம்னா, தண்ணி கூட வாங்கி தர முடியல, தண்ணி விஷயமா என்ன பேசுகிறீங்கன்னு மக்களுக்கு சொல்ல முடியல. காமராஜர் ஐயாவோட போய் இந்த ஆட்சியை ஒப்பிட்டு பேசி கொண்டு இருக்கிறீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ என் மகனாக இருக்கலாம், மெஸ்ஸி டிஷர்ட் போட்டு மெஸ்ஸி மாரி ஷூவை மாட்டி விட்டு நான் மெஸ்ஸின்னு பேர் வச்சதுனால அவர் மெஸ்ஸி ஆகிடுவாரா? அது இருக்குது இல்லைங்களா? அது மாதிரி இருக்குது.